என் இனிய உறவுகளை, இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது கடற்கரை சிவன் கோயிலாகும். இது தமிழ்நாடு செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மகாபலிபுரம் என்ற மிக பழமை வாய்ந்த நகரத்தில் தான் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. இது கடற்கரை கோயில் என்று அழைப்பதற்கு காரணம், இக்கோயில் வங்காள விரிகுடா கடலை நோக்கி இருப்பதால் தான். இத்திருக்கோயில் என்பது முழுக்க முழுக்க கற்களால் செய்யப்பட்டுள்ளது. இதன் காலம் கிபி 725ஆம் ஆண்டு. மேலும் தமிழகத்தின் தலைநகரமான சென்னைக்கு தெற்கே சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் தான் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயில் கிபி 630இல் ஆரம்பிக்கப்பட்டு 668இல் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலை நிறுவியவர் பல்லவ வம்சமான 2ஆம் நரசிம்மவர்ம மன்னராகும். இந்நகரை மாமல்லபுரம் அல்லது மகாபலிபுரம் என்றும் அழைக்கப்படுவது உண்டு. இங்கு காணக்கூடிய அத்தனை கோயில்களும் கற்களும் முழுக்க முழுக்க கிரானைட் கற்களால் கட்டப்பட்ட ஒரு முழுமையான கோயிலாகும். இக்கோயிலின் பல பகுதிகள் சேதமடைந்தாலும் இன்றும் சிவன் கோயில் என்பது கம்பீரமாக நின்று காட்சியளிப்பது ஒரு சிறப்பாகும். இக்கோயிலும் மற்றும் இக்கோயில் வளாகங்கள் அனைத்தும் எந்த ஒரு மண் கொண்ட செங்கற்களை பயன்படுத்தாமல் முழுக்க முழுக்க கிரானைட் கற்களில் கொண்டே இக்கோயில் கட்டப்பட்டுள்ளது. இத்திருக்கோயில் உருவாக்கப்பட்ட அந்த காலத்தில் இந்த பகுதி ஒரு பரபரப்பான துறைமுகமாகவே இருந்தது. அந்த துறைமுகம் பல்லவர்களின் காலத்தில் ஏற்றுமதி இறக்குமதிக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு துறைமுகமாகவே இந்த பகுதி அமைந்தது. எண்ணற்ற வணிக பெருமகான்கள் இந்த பகுதியில் இருந்து பல பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றி சென்றும் அங்கிருந்த பொருட்களை ஏற்றுக்கொண்டு இங்கு வருவதும் சிறப்பாகும். மேலும் இப்பகுதி ஒரு செழிப்பான பகுதியாகவே காட்சியளித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இது ஒரு வணிக நகரமாகவே இருந்தது. 1984 முதல் யுனெஸ்கோ நிறுவனம் இந்த பகுதியை உலக பாரம்பரிய தலமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி சுனாமி வந்த பிறகு எடுக்கப்பட்ட படம் ஆகும். இது டிசம்பர் மாதம் 2004ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட புகைப்படம். அந்த சுனாமியின் நன்மையால் தான் இந்த பகுதியில் எஞ்சிய பல்வேறு வகையான பழங்கால பொருட்களும் கோயில்களும் இன்று நம்மால் காண முடிகிறது. இது தென்னிந்தியாவின் பழமையான பாரம்பரிய கோயில்கள் ஒன்றாகும். ஏனென்றால் இந்த கோயில் முழுவதும் கிரானைட் கற்களை கொண்ட பெரிய ஒரு பாறையை வடித்து அதன் மூலமாக கோயிலை எழுப்பியிருப்பது சிறப்பாகும். இந்த கோயிலை கடற்கரை கோயில் என்று சொன்னாலும் கல் கோயில் என்று சொல்வதே சிறந்த சொல்லாகும். இதுவே இக்கோயிலுக்கு சிறப்பையும் சேர்க்கும். திருக்கோயில் கடலோடிகளுக்கு ஒரு அடியாள கோயிலாகவே உண்டாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. இது பல்லவ வம்ச மன்னர்களின் படைப்புகளில் உச்சகட்டம் என்றே சொல்லப்படுகிறது. நீரில் மூழ்கிய கடற்கரையில் இருந்து கோயில்களின் வரிசையில் இந்த கோயில் வளாகம் கடைசியாக இருந்தது என்றும் ஊகிக்கப்படுகிறது. பல்லவர்களை தோற்கடித்த பிறகு சோழர்களால் இந்த கட்டிடக்கலை என்பது தொடர்ந்தது. ஒரு வருத்தமான தகவல் என்னென்றால், இப்பகுதியில் 7 கோயில்கள் இருந்ததாகவும் அவற்றில் 6 கோயில்கள் நீரில் மூழ்கடிக்கப்பட்டதாகவும் எஞ்சிய ஒரே ஒரு கோயில் மட்டுமே இன்று காணப்படுகிறது. 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்ட கோயில்களை சுவர்களை சுற்றி அலங்கரிக்கப்பட்ட யானை, மயில் மற்றும் சிங்கங்களின் சிற்பங்கள் சுனாமி வந்த பிறகு இந்த பழங்கால கற்சிற்பங்களை இன்று வெளிப்படுத்தியது. அந்த வெளிப்பாடை கொண்டு தான் கோயில்களின் மற்ற பகுதிகளையும் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட முயற்சியாக இருந்தது. மேலும் பல உதவியாக இருந்ததும் என்றும் சொல்லப்படுகிறது. இங்கு காணக்கூடிய லிங்கம் என்பது மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஜோதிலிங்கமாகவே நம்பப்படுகிறது. ஒரு சிறப்பான தகவல், அதாவது 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி வந்தாலும் இந்த கோயில் பெரிய அளவு சேதம் ஏற்படவில்லை. உடனடியாக இதனுடைய நீர்மட்டம் இயல்பான நிலைக்கு திரும்பி சென்று விட்டது என்று சொல்லப்படுகிறது. இதனாலேயே இந்த பகுதியில் சேதமடையாமல் இந்த கோயில் ஆக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம் இங்குள்ள சிவலிங்கமே காரணம் என்றும் நம்பப்படுகிறது. மேலும் இங்குள்ள 3 கோயில்கள் ஒரே மேடையில் கட்டப்பட்டுள்ளது என்பது தனி சிறப்பாகும். கருவறையில் உள்ள இச்சிவலிங்கத்தின் மீது தினமும் காலையில் சூரிய ஒளி படும்படி அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது சன்னதி என்பது கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டிருப்பதால் காலையில் சூரியன் உதயமான பிறகு அந்த கதிர்கள் அத்தனையும் லிங்கத்தின் மீது படும்படி கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது. இது சூரியனே தினமும் சிவலிங்கத்தை பூஜிப்பதாகவும் நம்பப்படுகிறது.
இது மிகவும் தத்ரூபாக செதுக்கப்பட்டுள்ளது என்பது சிறப்பாகும். இத்திருக்கோயிலின் பிரமிடு அமைப்பு என்பது 60 அடி உயரம் கொண்டதாகும். மேலும் இத்திருக்கோயிலின் மேடை அகலம் பார்க்கும் பொழுது சதுர வடிவத்தில் 50 அடி ஆகும். இத்திருக்கோயிலின் முன்புறத்தில் ஒரு சிறிய கோயில் ஒன்றும் உள்ளது. இது சிவபெருமனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் என்றாலும் இந்த 2 கோயில்களுக்கு இடையே உள்ள சிறிய கோயில் என்பது ஒரு சாய்ந்த நிலையில் இருக்கும். அந்த கோயில் விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயிலாகும். பை மார்ட் இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப்பை பயன்படுத்தி தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான மளிகை பொருட்களை ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். மேலும் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொளியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.